ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். என்னை அவையில் நிறுத்தியவர்கள் என் ஆசிரியர்கள். தன்னலமற்ற அந்த உன்னத மனிதர்களின் அடிதொழுது தொடங்குகின்றேன். ஆசிரியர் என்று ஏங்கினால் நாடு நாளை ஏங்கும். ஆசிரியர் என்று தூங்கினால் நாளை நாடு தூங்கும். ஆசிரியர் என்று தேங்கினால் நாளை நாடு தேங்கும். இந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் இப்பொன்மொழிகளை நினைத்து பார்க்கின்றேன். மாணவர்களின் கைபிடித்து முதலெழுத்தையும் தலையெழுத்தையும் கற்றுக் கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள். மாணவர்களின் கதாநாயகன் கதாநாயகி பள்ளி ஆசிரியர்கள். அவர்களின் நடை உடை பாவனை எல்லாமே மாணவர்களின் மனதில் நிலைத்த ஒன்று. அவர்களின் அன்பு, தோள் கொடுக்கும் பண்பு, இவற்றில் மாணவர்கள் மூழ்கித்தான் போவார்கள். மாணவர்கள் பிரமித்து போகும் பிரம்மாக்கள் பள்ளி ஆசிரியர்கள். நல்லாசிரியர் கூழாங்கற்களையும் ஜொலிக்கும் வைரமாக்குவார். கற்களையும் சிலைகளாக்கும் சிற்பிகள். கிறுக்கல்களையும் சித்திரமாக்கும் ஓவியர்கள். மழலை சொற்களை வேதமாக்கும் வித்தகர்கள். ஆசிரியர் மாணவர் உறவு நிலை எவ்வளவு உயரமாக போனாலும் நினைத்த மாத்திரத்தில் கண்களின் ஓரம் ஈரமாகும். ஆசிரியர்கள் விதைத்த விதை விருட்சங்களாய் விழுதுகளாகும். அப்படிப்பட்ட பள்ளி ஆசிரியர்களை கொண்டு ஓர் அரங்கம் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கனவு. இதற்கு முழு ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் அளித்த இந்த நிகழ்வின் ஆசிரியர்களை வணங்கி மகிழ்ந்து வாழ்த்துகின்றேன். இது என்னுடைய ஆசிரியர்களான சகுந்தலை, தனபாக்கியம், தமயந்தி, ரூபிச்சந்திரா இவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். முதல் மூவர் பாடத்தையும் வாழ்க்கையையும் கற்றுக் கொடுத்தார்கள். மற்றவர் வாழ்க்கையை ரசிக்க கற்றுக் கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையை அழகாக்கியவர்கள் இவர்கள். என்னுடைய கனாவும் இவர்களே. என் பிரம்மாக்களை வணங்கி என் அவையை என் மாணவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கியவள் தாய். உலகிற்கு நம்மை காட்ட செதுக்கியவர்கள் ஆசிரியர்கள். ஒரு வளர்ச்சியுற்ற சமுதாயத்தின் முன்னோடியாக திகழ்பவர்கள் ஆசிரியர்கள். அவ்வகையில் பாடம் நடத்திய பொழுதுகளின் இடையிடையே தன் சொந்த கதை கூறி பட்டு திருந்திய அனுபவம் பல சொல்லி நீங்கள் இதுபோல் செய்து துன்புறாதீர்கள் என்று கூறிய அறிவுரையாளர் எம் பள்ளியின் கணித ஆசிரியை மதிப்பிற்குரிய பவுலின் அம்மாவிற்கும், கல்லை கடிப்பது சுலபம், கணக்கு தீர்ப்பது கடினம் என்று எண்ணிய வேளையிலே கல் கணிதம் அதனை கற்கண்டு கணிதமாக்கி காலத்தை வென்று மாணவிகளின் ரசிகையாக என்றும் எங்கள் மனதில் வாழும் எம் ஆசிரியை பிரின்சி அம்மாவிற்கு விடிவெள்ளியும் விண்மீனும் என்ற காணொளியின் இந்த தொகுப்புரையை சமர்ப்பிக்கிறேன். 5 வயது வரையுள்ள மழலை கல்வி முதல் 17 வயது வரையுள்ள பள்ளி கல்வி வரை மாணவனின் நல்வாழ்வை தீர்மானிப்பவர் ஆசிரியர். அவ்வகையில் 33 ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரியர் பணியை மேற்கொண்டவர் புதுக்கோட்டை மாவட்டம் சந்தைப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வரும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் திருமதி கீதா அவர்கள். ஒரு ஆசிரியராக இச்சமுதாயத்தில் களமிறங்கிய இவர் கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர் என பன்முக திறமைகளை கொண்டவர். பைந்தமிழ் அறக்கட்டளையின் நிறுவனராக செயல்புரிந்து வரும் இவர் புரட்சி தென்றல், கவிக்குயில் போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இவருடைய ஆழ்ந்த கருத்துக்களை கேட்டு பயன்பெறலாம். அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் திருவிக கலைக்கல்லூரி, உயராய்வுத்துறை மற்றும் வேள் அறக்கட்டளை இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு மனம் நிறைந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய
சகோதரி முனைவர் அஜிதா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தோழமைகளுக்கும் எனது மனம் நிறைந்த வணக்கத்தை நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். இன்று நான் உங்களுடன் தமிழ் வழி கல்வியின் சிறப்புகளை குறித்து கலந்துரையாட விரும்புகின்றேன். தமிழ் வழி கல்வி இன்று தமிழ்நாட்டில் பெரும் போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தமிழ் வழி கல்வி. தாய்மொழி வழி கல்வியே மனிதனுடைய சிந்தனைகளை சிறகடிக்க வைத்து படைப்பாற்றலை வளர்த்து நாட்டிற்கு முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தாய்மொழியில் பயிலும் குழந்தை ஒரு கருவானது 7 மாதத்திலிருந்தே ஒலிகளை உள்வாங்க துவங்குகிறது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அப்படி தாய் பேசுகின்ற, குடும்பத்தினர் பேசுகின்ற, அது வாழும் சூழலில் மற்றவர்கள் பேசுகின்ற மொழியே அந்த குழந்தையின் அறிவு வளர்ச்சிக்கு, சிந்தனை ஆற்றலுக்கு, கற்பனை திறனுக்கு, படைப்பாற்றலுக்கு அடிப்படையாக இருக்கிறது எனலாம். இது மிக மிக எளிமையான ஒன்று. எது ஒன்றையும் நாம் தாய்மொழி மூலம் கற்கும் பொழுது அதனுடைய பகுதியாக நாம் மாறுகின்றோம். இது அறிவியல் உண்மை. சிந்தனை ஆற்றலை வளர்ப்பதும் படைப்புத்தன்மையை உருவாக்குவதும் நாகரிகமான சமூக மனிதராக மாற்றுவதும் சமூக பண்பாட்டை காப்பாற்றிக் கொண்டே அதை மேம்படுத்துவதும் கல்வியின் நோக்கமாக இருக்கிறது. இந்த கல்வி எதற்காக நமக்கு தேவை? முன்பு மனிதனை பண்பாட்டு நாகரிகத்தை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்த கல்வியானது இன்று வியாபாரமாக மாறிப்போனதனுடைய கொடுமையை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். மனிதனுடைய சிந்தனையை வளப்படுத்தி நல் ஒழுக்கத்தை வளர்த்து ஒரு சமூக பிராணியாக, சமூக மேம்பாட்டிற்கு உழைப்பவராக மாற்றுகின்ற கல்வியை தராமல் இன்று வேலை வாய்ப்பிற்குரிய ஒன்றாக கல்வியை நினைப்பதனுடைய வேறுபாட்டை, விளைவை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். யுனெஸ்கோ நிறுவனம் பிப்ரவரி 21 அனைத்துலக தாய்மொழி தினமாக அறிவித்துள்ளது. இந்த தாய்மொழி வழி கல்வியே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான சமூக மேம்பாட்டிற்கு காரணமாக ஒன்றாக இருக்கிறது. எளிமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு பொருள் குறித்து ஒரு கடிகாரம் என்றால் நம் கண்முன் கடிகாரம் என்பது வந்து நிற்கும். ஏனென்றால் அது புழக்கத்தில் நாம் புழங்கிக் கொண்டே இருக்கிற சொற்களால் நாம் படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது நமது கற்பனை அந்த பொருளை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி அதன் மீதான படைப்பாற்றலை, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்ற சிந்தனை ஆற்றலை நமக்கு உருவாக்கும். அதுவே ஆங்கிலத்தில் ஒவ்வொரு சொல்லையும் நாம் படிக்கும் பொழுது அது தமிழுக்கு மாற்றி அதற்கு பிறகு நாம் அதை கற்பனை செய்து அதற்கு பிறகு அது பற்றிய வினாக்களை தொடுப்பது என்பது மிக 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 கடினமான ஒன்று. கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் முதற்கொண்டு அனைவரும் தாய்மொழி வழி கல்வியே சிறந்தது என்று ஒவ்வொருவரும் கூறுகின்றனர். நாம் ஆங்கிலத்தை படிக்க வேண்டுமென்றால் தமிழ் மொழி வழியாக மட்டுமே படிக்க முடியும். இப்பொழுது ஒரு குஜராத்தியை படியுங்கள் என்றால் முடியுமா? ஒரு இந்தியை படியுங்கள் என்றால் முடியுமா? அல்லது ஒரு ஜெர்மனியை படி என்றால் முடியுமா? எந்த ஒரு மொழியையும் தாய்மொழி மூலம் மொழிபெயர்ப்பு செய்து படிக்கும் பொழுதுதான் நாம் அந்த மொழியை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் தாய்மொழியில் நமக்கு முழுமையான ஆற்றலும் அறிவும் இருக்க வேண்டும். தாய்மொழியில் படைக்கக்கூடிய படைப்பாற்றல் திறன் நமக்கு வளர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த சமூகமானது ஒரு அறிவியல் முன்னேற்றத்திலும் சமூக முன்னேற்றத்திலும் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கலாம். ஏன் தமிழ்நாட்டில் இப்பொழுது தமிழகம் தானே மற்ற எல்லாவற்றிற்கும் முன்னுதாரணமாக இருக்கிறது என்று நாம் கூறலாம்.
ஆங்கிலம் படித்ததால் தான் நம் தமிழ்நாட்டில் இத்தனை வளர்ச்சி இருக்கிறது என்று நாம் கூறலாம். ஆனால் ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டில் என்று உருவாகி இருக்கிறது? ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டில் எப்போது உருவாகி இருக்கிறது? இப்போது உருவாகி இருக்கிறது என்றால் யாரால் உருவாகி இருக்கிறது? ஒரு தமிழ் வழியில் பயின்ற மதிப்பிற்குரிய மேதகு கலாம் அவர்களால் உருவான காலம் ஒன்று. தமிழ் வழியில் பயின்ற விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களால் உருவாகி இருப்பது என்பது மறுக்க முடியாத ஒன்று. அவர்களே கூறுகிறார்கள், இஸ்ரோ விண்வெளி நிலையத்திலும் எல்லா இடங்களிலும் தாய்மொழியில் பயின்றவர்களே மிக சிறப்பாக பணிபுரிவதாக அங்கு இருக்கக்கூடியவர்களே கூறுகிற பொழுது, தாய்மொழி வழி கல்வியின் முக்கியத்துவத்தை உளவியலாளர்கள் முதற்கொண்டு, கல்வியாளர்கள் முதற்கொண்டு, பேரறிஞர்கள் முதற்கொண்டு எல்லோரும் தாய்மொழி வழி கல்வியே தேவை தேவை என்று அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கல்விக்காக நாம் போராடுவது மிக மிக வேதனையான ஒன்று. நம் தமிழ்நாட்டில் தமிழை தவிர அத்தனை மொழிகளையும் போற்றி கொண்டு இருக்கிறோம் தமிழர்கள். தமிழ் வளர்கிறது. யாரால்? வெளிநாட்டில் அயல்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களால் தமிழ் வளர்கிறது என்று மற்றவர்கள் கூறுவது காதில் ஈயத்தை பாய்ச்சி ஊட்டுவது போல இல்லையா? அப்போ தமிழ் மொழி கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் எப்படி உணர வேண்டும்? எப்படி எந்த வழியில் நாம் தமிழ் வழியை நாம் மாற்றி கொணர வேண்டும் என்பது அவசியமான அடிப்படையான தேவையாக இருக்கிறது. இப்பொழுது தமிழ் மொழியில் நம் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் குழந்தைகள் படித்து கொண்டிருந்தார்கள். ஆங்கில வழி கல்வியில் மோகத்தால் தமிழுடைய அடிப்படையான மோகமே ஆங்கிலம் படிப்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு மூடத்தனமான எண்ணங்களே தமிழ்நாட்டில் ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவத்தை தராமல் தாயை புறக்கணிப்பது போல, எவனொருவன் எனது தாய்மொழியை புறக்கணிக்கின்றானோ கேவலப்படுத்துகின்றானோ அவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று பாரதிதாசன் கூறினார். அப்படி அவர் தாயை விட தாய்மொழியை மிகவும் நேசித்தார். இன்று நாம் பேசுகின்ற மொழி நமக்கு தமிழும் முழுமையாக தெரியவில்லை, ஆங்கிலமும் முழுமையாக தெரியவில்லை. காரணம், தமிழ் வழி கல்வி என்பது மிக 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 அரிதான ஒன்றாக மாறிவிட்டது. தமிழில் பேசுபவர்களை, தமிழ் ஆசிரியர்களை கேவலப்படுத்தி வரக்கூடிய திரைப்படங்களை நாம் பாராட்டி கைத்தட்டி மகிழ்கின்றோம். தூய தமிழில் பேசுபவர்களை எண்ணி பெருமைப்படாமல் அவர்களை கேலி செய்து பகடி செய்து நாம் அவர்களை துன்புறுத்துகின்றோம். அது அவர்களுக்கு துன்பமில்லை, நம் மீது தாய்மொழி பற்றி இல்லாததுடைய வேதனை வலியும் அது எப்போது உணரப் போகின்றோம்? ஆங்கிலத்தில் பேசுபவர்களும் ஆங்கிலத்தில் மிடுக்காக நடப்பதும் ஆங்கிலேயர்கள் மாறி உடையணிந்து கொள்வதும் ஒரு நமக்கு தகுதி என நினைப்பதனுடைய வழி இன்று வெளிநாட்டினர் உள்ளவர்கள் எல்லாம் தமிழ் மொழி இலக்கியங்கள் இத்தனை சிறப்பாக இருக்கும் பொழுது, தமிழ் மொழி 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி என்ற ஆராய்ச்சிகள் நிரூபித்து கொண்டிருக்கும் பொழுது, தமிழ் மொழியானது பல வளங்களை அடைந்து செம்மொழியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஏன் தமிழை விடுத்து மற்ற மொழிகளை போற்றுகின்றீர்கள் என்று ஒவ்வொருவரும் நம்மளை நம்ப முடியாமல் பார்க்கின்றார்கள். அயல்நாட்டில் வாழும் தமிழர்கள் நம்முடைய தமிழ் மொழியின் அழிவை எண்ணி வருத்தப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படி நடக்கலாமா என்று துடிக்கின்றார்கள். தமிழ் மொழியில் அரசு பள்ளிகளில் இன்று ஆங்கில வழி கல்வியையும் கொண்டு வந்து விட்டதன் மூலமாக ஆங்கில வழியில் குழந்தைகள் அதிகம் படிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆங்கிலத்தை அறிந்துள்ளார்களா என்றால் இல்லை என்றே கூறலாம். இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக நாம் ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆங்கில மொழியை பயில்கின்றோம். ஆனால் எல்லாருக்கும் ஆங்கிலம் முழுமையாக தெரியுமா? ஆங்கிலத்தில் இயல்பாக நம்மால் பேச முடியுமா? ஆங்கில மொழியில் நம் கற்பனையை காண முடியுமா? ஆங்கில மொழியில் படித்ததனால் நம் படைப்பு திறன் எத்தனை தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதை பார்த்தால் நிச்சயமாக அது மிக மிக
குறைவாக அல்லது பூஜ்ஜியமாகவே உள்ளது. ஒவ்வொரு கோத்தாரி கல்வி குழுவிலிருந்து ஒவ்வொரு குழுவும் தாய்மொழி வழி கல்வியே முக்கியத்துவம் படுத்தும் பொழுது ஏன் நாம் அதை புறக்கணிக்கின்றோம்? ஒரு குஜராத்தி மாநிலத்தில் குஜராத்தி மொழியில் பயில்கின்றனர், ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தான் மொழியில் பயில்கின்றனர், ஜெர்மன் நாட்டில் ஜெர்மன் மொழியில் பயில்கின்றனர், சீனாவில் சீன மொழியில் பயில்கின்றனர், இந்தோனேஷியாவில் இந்தோனேஷிய மொழியில் பயில்கின்றனர், ஒரு கொரியாவில் கொரிய மொழியில் பயில்கின்றனர். அதனால் அந்த நாடுகள் அனைத்தும் எத்தனை அசுர வளர்ச்சியில், ஜப்பான் நாடு ஒரு 50 ஆண்டு கால வளர்ச்சியில் எந்த அளவிற்கு வளர்ந்துள்ளது? காரணம் தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம். அவர்கள் மொழியில் அவர் படிப்பதால் கற்பனை ஆற்றல் வளர்கிறது, அவர்கள் சிந்தனை விரிகிறது, அதனால் படைப்பாற்றல் வளர்கிறது. சீன மொழியில் சீன மொழிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். நம் தமிழ் மொழியானது இத்தனை வளமையான தொன்மையான ஒரு சீரிய மொழியாக இருக்கையில் நாம் உயர்கல்வி கற்க ஆங்கிலம் தேவை என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். 150 ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கையில் ஆங்கிலேயர் ஒருவர் தமிழ் மொழியில் மருத்துவ நூல்களை எழுதியுள்ளார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நம் தமிழ் மொழியில் இத்தனை வளங்கள் இருக்கிறது, இத்தனை இலக்கிய வளங்கள் இருக்கிறது, இத்தனை செழுமையான நூல்கள் இருக்கிறது என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? திருக்குறளையே நாம் மதிப்பெண்ணுக்கு படிக்கத்தானே கற்றுக் கொடுக்கிறோம். சிங்கப்பூரில் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது. விக்டோரியா மகாராணி தூங்குவதற்கு முன் திருக்குறளை படிக்கின்றார்கள் என்பெல்லாம் வாசித்த நாம் எத்தனை பேர் திருக்குறளை வாழ்வியலாக படிக்கின்றோம்? ஒரு கல்வி என்பது வியாபாரம் என்பதன் வியாபாரத்திற்காக வேலைக்காக கல்வியாக மாற்றப்பட்டதனுடைய விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கல்வி என்பது நமது வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய, மனித நாகரிகத்தை வளர்க்கக்கூடிய, நமது பண்பாட்டை கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய ஒன்றாக நமது கல்வி அமைய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஒழுக்கத்தை, நேர்மையை, சீர்மையை கடைபிடிக்க கல்வி உதவ வேண்டும். இன்று அப்படியா கல்வி இருக்கிறது? பாரதியார் பாடினானே, படித்தவன் பாவம் பண்ணினால் ஐயோ ஐயோ என்று போவான் என்று. இன்று நாம் ஏன் இத்தனை வித கலாச்சார சீர்கேட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்நிய மொழி மோகம் இல்லையா? தமிழ் மொழி வழி கல்வி கற்கிறோம் என்று சொல்வதற்கு, தமிழ் மொழி வழியில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் என்பதற்கு சொல்லக்கூடிய மன தைரியம் இன்று தமிழர்களுக்கு இல்லாமல் போனது ஏன்? அந்த மனத்தடை ஏன்? தமிழ் மொழி மீது உள்ள பற்று இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? தமிழ் மொழி உலக அளவில் சீரிய மொழி, பெருமிதத்திற்குரிய மொழி என்று நாம் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்நியர்களுக்கு அந்நிய மொழியில் நம் மொழியை மொழிபெயர்த்து அவர்களுக்கு உணர்த்தி இருக்கின்றோமா? ஒரு தாகூரை படித்து, தாகூர் தேசிய கவி, நோபல் பரிசு பெற்ற கவி என்று நாம் சொல்கிறோமே, அவருக்கு இணையாக பாரதியும் பாரதிதாசன் பாடல்களையும் உலக அளவில் நாம் ஏன் கொண்டு செல்லவில்லை? அந்த குற்றத்தை செய்தவர்களாக நாம் இருப்பதன் காரணமாக தமிழ் மொழியின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்று நமக்கே தெரியாமல் இருக்கிறது. ஒரு அயல் நாட்டிற்கு சென்றோம் என்றால் நீ யார் என்றால் உனது ஜாதியை கேட்க மாட்டார்கள், உனது வளத்தை கேட்க மாட்டார்கள். நீ யார்? நீ இந்தியனா? இந்தியன் என்றால் நீ யார்? நீ தமிழனா? நான் தமிழன் என்று கூற வேண்டும். அதனாலேயே அயல்நாட்டினருக்கு தனது தாய்மொழியை பேச வேண்டும், தாய்மொழியில் படிக்க வேண்டும், தாய்மொழியை கற்று தெளிய வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. நாம் படிக்கலாம், ஆங்கிலத்தை படிக்கலாம், ஒரு பாடமாக படிக்கலாம். அது உலக அளவில் உள்ள மொழி. ஆங்கிலத்தின் மீது வெறுப்பு இல்லை, ஆங்கிலத்தில் படிக்கலாம். ஆனால் ஆங்கில வழியில் படிப்பதன் மூலம் ஆங்கிலம் அறிந்து கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? அது எந்த அளவுக்கு முட்டாள்தனம்! இன்று அரசு சொல்லியுள்ளது, தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு, தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களுக்கே அரசு பணியில் முதலிடம். எத்தனை மாணவர்கள் இனிமேல் சேரப்போகிறார்கள் பாருங்கள். தமிழ் மொழியில் படித்த, தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கே எல்லாவற்றிலும் முன்னுரிமை, தனியார் நிறுவனங்களை வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்றால் இனி மாணவர்கள், பெற்றோர்கள் தமிழ் வழி கல்வியை நாட துவங்கக்கூடிய காலமாக இன்று துவங்கியுள்ளது. படித்த பெற்றோர்கள் தனது ஆங்கில மோகத்தை விடுத்து
குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்று உணரத் துவங்கிவிட்டனர். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாக இருந்த ஆங்கில மோகத்தை விட தாய்மொழி பற்று, தாய்மொழி வழி கல்விதான் சிறந்தது என்பதை பெற்றோர்கள் உணரத் தொடங்கிவிட்டனர். இதன் காரணமாக தங்கள் குழந்தைகளை தமிழ் வழியில் பயில அனுப்புகின்றனர். தமிழ் வழி கல்வியில் சேருங்கள் குழந்தைகளை. நீங்கள் சொல்லக்கூடிய குறைகளாக என்ன சொல்லலாம்? உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை, ஏழை குழந்தைகள் அவர்களுடைய சொற்கள், இதையெல்லாம் ஒரு தடையாக நீங்கள் கூறலாம். ஆனால் ஒரு ஆசிரியர் கூறுகிறார், எனது மாணவனை நான் 5ஆம் வகுப்பு வரை ஒரு பெரிய தனியார் பள்ளியில் படிக்க வைத்தேன். ஆனால் அப்பொழுது எல்லாம் அவன் ஒரு சாதாரண பென்சிலோ ரப்பரோ தொலைந்து போனால் கவலையே படமாட்டான். அவன் தூக்கி தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக வாங்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருப்பான். ஆனால் நானும் எனது கணவரும் ஆழ்ந்து தாய்மொழி வழி கல்வியே சிறந்தது என்ற எண்ணத்தில் குழந்தையை தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளியில் சேர்த்த பிறகு அவன் ஒவ்வொரு ஏழை குழந்தையும் பார்த்து நாமும் சிக்கனமாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு இல்லையம்மா, நான் இனிமேல் இந்த பென்சில்களை, ரப்பர்களை, பேனாக்களை வீணடிக்க மாட்டேன் என்ற ஒரு பண்பாட்டை கற்றுக்கொள்கிறான். அந்த குழந்தைகள் குடிசையில் விலங்குகளோடு மகிழ்வாக கொண்டாடுகின்றனர், விளையாடுகின்றனர். அந்த வாழ்க்கை எனக்கு பிடித்துள்ளது. இங்கு நாம் ஒரு மாடி வீட்டு சிறையில் இருப்பது போல இருக்கிறது. அங்கே போகாதே, இங்கே போகாதே, என்னை கட்டுப்படுத்துகின்றீர்கள். ஆனால் என்னுடைய நண்பர்கள் சுதந்திரமாக இருக்கின்றனர், சுதந்திரமாக பேசுகின்றனர். அது எனக்கு இல்லை என்று அந்த மாணவன் கூறுகையில் அந்த பெற்றோருக்கு இதுநாள் வரை நாம் செய்த தவறு என்ன என்று உணர்ந்து பெருமையோடு கூறுகிறார்கள், எனது மகன் தமிழ் வழி கல்வியில் பயில்கிறான். அதுவரை 5ஆம் வகுப்பு வரை பயின்ற போது 60 மாணவர்களில் அவனும் ஒருவனாக இருந்தவன் அரசு வழியில் பயிலும் பொழுது அவன் தனது படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிறான். மாநில அளவில், மாவட்ட அளவில் அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெறுகிறான். மாநில அளவில் அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெறுகிறான். அவன் வெற்றி பெறுகையில் பெற்றோருக்கு தன்னம்பிக்கை வருகிறது. சுற்றியுள்ள உறவினர்கள் சரியான பாதையில் அவர்கள் செல்கிறார்கள் என்ற எண்ணம் வருகிறது. அப்படி நாமும் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இன்றளவும் தமிழர்களுடைய மனதில் உள்ள மனத்தடை ஆங்கில வழியில் படிப்பதால் நம் குழந்தை ஆங்கிலத்தில் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தை நாம் அடியோடு அழிக்க வேண்டும். தமிழ் வழியில் பயின்ற கலாம் அவர்களே குடியரசுத் தலைவராக பணியில் அமர்ந்தார். தமிழ் வழியில் பயின்ற மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே மிகச்சிறந்த விஞ்ஞானியாக தற்பொழுது வாழும் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ் வழியில் பயின்ற ராமானுஜரே சர் சி.வி. ராமன் அவர்களோ நோபல் பரிசு பெற்றுள்ளனர். அதற்கு பிறகு நாம் இன்னும் நோபல் பரிசு வாங்கவில்லையே, ஏன் யோசித்தோமா? ஏன் நாம் படைப்பாற்றல் நம் தமிழ்நாட்டில் மிளறவில்லை? நாம் ஏன் இன்னும் அமெரிக்காவிற்கு கூலிகளை உருவாக்கக்கூடியவர்களாக நம் குழந்தைகளை மாற்றி கொண்டுள்ளோமே? ஏன் ஒரு ஜி.டி. நாயுடு போல தமிழ் வழியில் பயின்ற ஒரு மாணவனாக, ஜி.டி. நாயுடு போல ஒரு கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய மாணவர்களாக நாம் ஏன் நம் மாணவர்களை உருவாக்கவில்லை? ஏன் மாணவர்கள் உருவாகவில்லை? தமிழர்கள் ஆங்கில வழி கல்வியின் மேல் உள்ள மோகத்தை என்று விடுகிறோமோ? குழந்தைகளுக்கு நம் தாய்மொழியே சிறந்தது, தாய்மொழி மூலம் படிப்பதனாலே நீ மிக பெரிய அளவு படைப்பாளனாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு என்று நமது குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை அளித்து தமிழ் வழி கல்வி மூலமாக நாம் குழந்தைகளை படிக்க வைக்கும் பொழுது அவர்கள் மிகச் சிறந்த சிந்தனையாளர்களாக, கற்பனைவாதிகளாக, படைப்பாற்றலாக வளருவார்கள் என்பது மாறுவதற்கில்லை. தமிழ் மொழி வழியில் படிப்பவர்கள் பெருமையுடன், கர்வமுடன், கெத்துடன் கூறிக்கொள்ளலாம், நாங்கள் எங்கள் தாய்மொழியில் படிக்கிறோம், எங்கள் தாய்மொழியில் சிந்திக்கின்றோம், எங்கள் தாய்மொழியில் சிந்திப்பதனால் எங்களுக்கு உணர்வு இருக்கின்றது என்பதை நாம் பெருமையுடன் மற்றவருடன் கலந்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம் சுற்றியுள்ளவரிடம் தமிழ் மொழி வழி கல்வியில் படிக்கும் குழந்தைகள் எத்தனை சுதந்திரமாக, எத்தனை எளிமையாக கல்வியை ஒரு
பட்டாம்பூச்சி போல, பட்டாம்பூச்சி சிறகடிப்பது போல அவர்கள் எவ்வளவு எளிதாக கற்கிறார்கள் என்பதை கூறுவதன் மூலம் தமிழ் வழி கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் உணர்த்தலாம். இன்று முத்தாய்ப்பாக அரசு தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு, அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்று கூறி முதல் அடி எடுத்து வைத்துள்ளது. வரும் காலத்தில் தமிழ்மொழி தாய்மொழியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்வோம், சங்க இலக்கியங்களின் சிறப்பை உணர்வோம், நம் தமிழன் என்று தலை நிமிர்ந்து சொல்லுவோம், தமிழன் என்று பெருமை கொள்வோம் என்று கூறி இவ்வாய்ப்பை அளித்த சகோதரி முனைவர் அஜிதா அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் விக்னேஸ்வரி. விடிவெள்ளியும் விண்மீன்களும் என்ற தலைப்பில் ஒரு மிகச்சிறந்த உரைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். என்னுடைய இந்த தொகுப்புரையை என்னுடைய பள்ளி ஆசிரியர்களுக்கு சமர்ப்பணம் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய தாயாக என்னை அரவணைத்து அன்பும் அறிவும் புகட்டிய என்னுடைய சமூக அறிவியல் ஆசிரியை லலிதா அம்மா அவர்களுக்கும், அனைவரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பையும், இப்படியும் இலக்கணத்தை நடத்த இயலுமா என்று என்னை ஒவ்வொரு வகுப்பிலும் ஆச்சரியப்படுத்திய என்னுடைய தமிழ் ஆசிரியர், என்னை தங்கையாக ஏற்றுக்கொண்ட என்னுடைய அண்ணன், என்னுடைய தமிழ் ஆசான், என்னுடைய முன்னோடி ஐயா மதியழகன் அவர்களுக்கும் என்னுடைய இந்த தொகுப்புரை சமர்ப்பணம் செய்கிறேன். என் ஆசிரியர்கள் என் மனதில் இடம் பிடித்தது போல கீழ்வேலூர் மாணவர்கள் பலரின் மனதில் இடம் பிடித்த ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் ஐயாக்கா சண்முக சுந்தரம் அவர்கள். இவர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அத்திப்புலியூரில் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தூண்கள். அந்த தூண்களை அழகுற வடிவமைப்பவர்கள் தான் ஆசிரியர்கள். அப்படி பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிற்பியான ஐயா க சண்முக சுந்தரம் அவர்கள் பன்முக திறமை கொண்டவர். மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த பாடகர், மிக ஆழமான எழுத்தாளர் என பன்முக திறமைகளை இவர் தன்னுள் அடக்கி வைத்துள்ளார். இவர் நமக்கு சிறந்த உரைகளை வழங்க இருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் விக்னேஸ்வரி. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் கே சண்முகசுந்தரம், பட்டதாரி ஆசிரியர். மதிப்புக்கு மரியாதைக்குரிய அஜிதா அம்மாவுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க நான் மண்வாசம் வீசும் கிராமத்து கீதங்கள் என்ற தலைப்பில் இதோ உங்கள் முன் எழில் கொஞ்சும், அழகு கொஞ்சும், இயற்கை கொஞ்சும் அந்த கிராமத்து மண்வாசம் இன்று இதோ உங்கள் முன். மண்வாசம் வீசும் இந்த ஊரு நல்ல ஊரு, மண்வாசம் வீசும் நல்ல ஊரு நல்ல ஊரு, பாசத்திற்கு பஞ்சமில்ல ஊரு எங்க ஊரு, பாசத்திற்கு பஞ்சமில்ல ஊரு எங்க ஊரு, என் காலில் முள்ளு தச்சா இங்கே ஊரே சேர்ந்து அழுகும், என் காலில் முள்ளு தச்சா இங்கே ஊரே சேர்ந்து அழுகும், இதுதானே என்னோட ஊரு, மண்வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு. இப்படி பாடிக்கொண்டே போகலாம். கிராமத்து கீதம் என்றால் அது எழுதி வைத்து பாடுவதல்ல, இயற்கையாகவே தோன்றக்கூடியவை. தாலாட்டு பாடல், பெண் பூப்படைந்தா பாடல், களையெடுத்தா பாடல், நடவு நட்டா பாடல், இப்படி ஏற்றமிரைத்தால் பாடல். எந்த வேலை செய்தாலும் அந்த களைப்பு நீக்குவதற்காக பாடுவதுதான் கிராமத்து கீதங்கள். அந்த கிராமத்து கீதங்கள் மண்வாசம் வீசும். எப்படி மழைத்துளி மணலில் பற்றுவுடன் அந்த மண்வாசம் வீசுகிறதோ அது உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த அருமையான தலைப்பில் நான் இன்றைக்கி கம்ப்யூட்ரு காலம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கம்ப்யூட்ரு தட்டுனா உலகத்தை பார்க்கலாம், ஆனால் தட்டுனா அரிசை பார்க்க முடியுமா? இயற்கையான உணவை பார்க்க முடியுமா? இயற்கையான உரங்களை கொண்டு விளைந்த உணவுகளை உட்கொண்ட அந்த கிராமத்து முன்னோர்கள் 100 வயதுக்கு மேலே சந்தோஷமாக கூட்டு குடும்பத்தோடு வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கி கூட்டு குடும்பத்தை பார்க்குறதே கனவாக இருக்குது.
அப்படி அந்த விவசாயம்தான் உயிர். அந்த விவசாயம் இல்லை என்றால் நாம் இல்லை. அந்த வகையில் நீ சேத்துல தான் கை வச்சதாலே நான் சோத்துலையும் கை வச்சேன் ஐயா. நீ சேத்துல தான் கை வச்சதாலே நான் சோத்துலையும் கை வைக்கிறேனே. உழைப்பெண்ணும் உளி கொண்டு இந்த உலகை அழகு செய்தவனே. உழைப்பெண்ணும் உளி கொண்டு இந்த உலகை அழகு செய்தவனே. உன்முதிகள் சுமந்துதானே எங்களை கரை சேர வைக்கிறாயே. உன்முதிகள் சுமந்துதானே எங்களை கரை சேர வைக்கிறாயே. வளர்ப்பிறையே வளர்ப்பிறையே நீ எத்தனை நாளாக காத்திருப்பா என்று பாடிக்கொண்டே போகலாம். இப்படி உழைப்பவர்களை பற்றி பாடல் சொன்னால் பாடிக்கொண்டே போகலாம். எனக்கு கொடுத்ததோ 20 நிமிடம். அதனால் ஒவ்வொரு தலைப்பிலும் ஒரு பாடல். ஏன்னா நாட்டுப்புற பாடல் எப்படி, அந்த நாட்டுப்புற கிராமிய பாடல் எப்படி, அந்த மண்வாசம் வீசும் கிராமத்து கீதங்கள் எப்படி என்பதை இதோ உங்கள் முன். நான் ஒரு வயலுக்கு சென்றிருந்தேன். அங்கே இயற்கையை பார்க்கும் பொழுதே எனக்கு பாடல் வந்துவிடும். அன்று மேகத்தை பார்த்தேன், மேக கூட்டத்தை பார்த்தேன். அந்த கருமுகில் அப்படியே கரு கரு என்று இருந்தது. கீழே பார்த்தேன், பயிர் பசுமையாக இருந்தது. இதை பார்த்தவுடன் எனக்கு நான் கண்டேன் கருமுகிலே வானத்திலே, நான் பார்த்தேன் பசும்பயிரே வயலுக்குள்ளே, வந்த மழையே நம்பி நல்ல விதை நான் விதைச்சேன், வந்த மழையை நம்பி நல்ல விதை நான் விதைச்சேன், வந்த மழை பெய்ததால நெல்லு பயிர் விளைஞ்சதம்மா தானானே தனை தானானே நானே நன்னே தானே நானே. கண்டேன் கருமுகிலே வானத்திலே, நான் பார்த்தேன் பசும்பயிரே வயலுக்குள்ளே, சொந்த உழைப்பை நம்பி சோள கதிர் நான் விதைச்சேன், சொந்த உழைப்பை நம்பி சோள கதிர் நான் விதைச்சேன், வந்த மழை பெய்ததால சோள கதிர் விளைஞ்சதம்மா தானானே. கண்டேன் கருமுகிலே வானத்திலே, நான் பார்த்தேன் பசும்பயிரே வயலுக்குள்ளே. இன்னைக்கு இயற்கையை நேசித்தா பாட்டல் வரிகள் வந்து கொண்டே இருக்கும். இதான் கிராமத்து கீதங்கள். எழுதி வச்சு ஏசி ரூமில் பாடுற பாட்டு கிடையாது. இதுக்கு எந்த செலவும் கிடையாது. சிந்தனைகளும் இயற்கையை நேசித்தால், மண்ணை நேசித்தால் வரக்கூடிய வரிகள் இப்படி. தானானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே, தானானே நானே நன்னே தானானே நானே நன்னே, கண்டேன் கருமுகிலே வானத்திலே, நான் பார்த்தேன் பசும்பயிரே வயலுக்குள்ளே. இதுபோல் நேசிக்க நேசிக்க, இயற்கையை நேசிக்க நேசிக்க, மண்வாசத்தை நேசிக்க நேசிக்க பாடல் வரிகள் வந்து கொண்டே இருக்கும் என் கிராமத்து கீதங்கள். இப்படி நான் நாற்று நட பாடல், நாற்று நடும் பொழுது கலப்பு தீரணும், வேர்வை சிந்தும் அந்த மக்கள் கலப்பு நீங்கிறதுக்காக அழகாக பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் எழுதி வச்சு பாடுறதில்ல. நாற்று நடும் பெண்கள் எல்லாம் என் பாட்டை கேளுங்கடி, நாற்று நடும் பெண்கள் எல்லாம் என் பாட்டை கேளுங்கடி, வேர்வை சிந்தும் போகும் வேர்வை சிந்தி போகும், என் பாட்டை கேட்டு புட்டா உங்கள் கலப்பெல்லாம் திருமடி, கலப்பெல்லாம் திருமடி, தானானே நானு நன்னே தானானே நானு நன்னே, தானானே நானு நன்னே, தானானே நானு நன்னே, நாற்று நடும் பெண்கள் எல்லாம் என் பாட்டை பாடுங்கடி, கொலவா போட்டு பாடுங்கடி, கொலவா போட்டு பாடுங்கடி, உங்கள் கலப்பு நீங்கி விடும், கலப்பு நீங்கி விடும், தானானே நானு நன்னே தானானே நானு நன்னே, தானானே நானு நன்னே. இப்படி நம்முடைய சொந்த கதைகளை அப்படியே கண்முன்னே கொண்டு வருவாங்க களை எடுக்கும் பொழுது, நாற்று நடும் பொழுது. இதுதான் இயற்கை கொடுக்கக்கூடிய செல்வங்களிலே ரொம்ப முக்கியமானது கிராமத்து மண்வாச கீதங்கள். இந்த கிராமத்து மண்வாச கீதங்களை கேட்க கேட்க நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம். இப்படி கிராமத்து மண்வாசம் எப்படின்னா, பூப்படைந்தால் பாடல், பெண் பூப்படையும் பொழுது பாட்டு பாடுவாங்க. மாமனை தாய் மாமன் உறவை நேசிப்பாங்க, தாய் மாமன் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
காரு வரும் காரு வரும் ஆயிரமா காரு வரும் காரு வரும் காரு வரும் ஆயிரமா காரு வரும் எங்க மாமா காருக்குள்ள விதவிதமா ட்ரெஸ்ஸு வரும் எங்க மாமா காருக்குள்ள விதவிதமா நகை வரும் எங்க மாமா காருக்குள்ள விதவிதமா தோடு வரும் சிறு வரும் தாய் மாமன் சிறு வரும் எங்க மாமன் தாய் மாமன் சீரு வந்தா உயர்ந்து விடும் தன்னானே தேதான நன்னே தான நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தன்ன நன்னே தான நன்னே தான நன்னே நான நன்னே காரு வரும் ஆயிரமா காரு வரும் எங்க மாமா காருக்குள்ள விதவிதமா ட்ரெஸ்ஸு வரும் எங்க மாமா காருக்குள்ள விதவிதமா தோடு வரும். இப்படி தாய்மாமன் உறவு என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த தாய்மாமன் உறவை நேசிப்பது கிராமத்தில் தான் இப்படி அருமையாக எல்லாவற்றிற்கும் பாடல் பாடி அவங்களுடைய உன்னதமான நிலையை உயர்த்தி பாடுவாங்க. கிராமத்து மண்வாசம் வீசும் அந்த கிராமங்களில்தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் அவளை படிக்க வைக்கணும், நாம் எப்படியெல்லாம் உழைக்கணும் அப்படிங்கிறத எவ்வளோ துல்லியமாக அருமையாக தன்னுடைய பாடலாகவே சொல்லுவாங்க. எப்படின்னா, காலேசி படிக்க வைக்க கண்ணில் உசிர வச்சுக்கிட்டு கறவை மாடுக்கு மேய்க்கிறண்டா வாய்க்கா வரப்போல கருத்தா படிக்கணும், நிறைய மார்க்கு வாங்கணும், கண்டபடி சுத்தாதையா கலெக்டர் ஆக்கி பார்க்கணும். அவங்களுடைய கனவு கலெக்டர் ஆக்கணுமா. மேட்டுக்குடி வீட்டில் பழைய துணி துவைக்கிற மெத்த வீடு கழுவுறேண்டா மகனே, 4 காசு சேர்த்து வச்சு பேண்டு சட்டை எடுப்போம்னு ராட்டி தட்டி விற்கிறேண்டா மகனே. காலேசி படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கறவை மாடு மேய்க்கிறேண்டா வாய்க்கா வரப்புல பொழுது சாஞ்சாக்கா புலம்புதடா என் மனசு, பொண்ணுங்களை பார்த்தாலும் ஒதுங்கி போட என் மகனே. பொழுது சாஞ்சாக்கா புலம்புதடா என் மனசு, பொறுக்கிங்களை பார்த்தாலும் ஒதுங்கி போட என் மகனே. பொல்லாத காலம் இது புரிஞ்சுக்கோ மகனே, ஊதாரி பெத்த புள்ளன்னு சொல்லுவாங்க என் மகனே. பொல்லாத காலம் இது புரிஞ்சுக்கோ மகனே, ஊதாரி பெத்த புள்ளன்னு சொல்லுவாங்க என் மகனே. காலேசி படிக்க வைக்க கண்ணில் உசிர வச்சுக்கிட்டு கறவை மாடு மேய்க்கிறண்டா வாய்க்கா வரப்புல வெள்ளத்தில் வீடிடிஞ்சி வீதியில் நிற்கிறேன்டா, சர்க்காரு பணம் கொடுத்தா அனுப்புறேன்டா என் மகனே. காற்று மழை அடித்ததில் கறவை மாடு செத்து போச்சு, 4 நாளாக பட்டினி தாண்டா மகனே. காற்று மழை அடித்ததில் கறவை மாடு செத்து போச்சு, 4 நாளாக பட்டினி தாண்டா மகனே. காலேசி படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கறவை மாடு மேய்க்கிறண்டா வாய்க்கா வரப்புல பரீட்சைக்கு பணம் கொட்டவே புல்லு கட்ட வித்து புட்டு ஒட்டு போட்ட புடவையோட ஒன்றை பார்க்க வந்தேன்டா. பரீட்சைக்கு பணம் கட்டவே புல்லு கட்ட வித்து புட்டு ஒட்டு போட்ட புடவையோட ஒன்றை பார்க்க வந்தேன்டா. அம்மான்னு சொல்லாட்டியும் ஐயா என் மகனே, அம்மான்னு சொல்லாட்டியும் ஐயா என் மகனே. வேலைக்காரி வந்திருக்கான்னு சொல்லிடாத என் மகனே,
அம்மான்னு சொல்லாட்டியும் ஐயா என் மகனே வேலைக்காரி வந்திருக்கான்னு சொல்லிடாத என் மகனே. காலேசி படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கறவை மாடு மீக்கி 2 வாய்க்கா வரப்புல கருத்தா படிக்கணும், நிறைய மார்க்கு வாங்கணும், கண்டபடி சுத்தாதையா கலெக்டர் ஆக்கி பார்க்கணும், உன்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும். எப்படி பாட்டு வரியை பாருங்கள். கிராமத்து கீதம் என்றால் வரிகளையே உங்களுடைய கதையிலெல்லாம் போயிடும். உனக்கு பேண்ட் சட்டை எடுக்கணும்னு 4 காசு சேர்க்குறேன்டா ராட்டி தொட்டி. அதுபோல் வெள்ளத்தில் வீடு இடிஞ்சு போயிடுச்சு, நான் வளர்த்த பசுமாடு பால் கறந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் காசு, ஆனால் மாடு செத்து போயிட்டு அப்படிங்கிறத பசியை உணர்த்துறதும். அங்கே புல்லுக்கட்டை விற்றுவிட்டு தான் உனக்கு பரிச்சைக்கு பணம் கட்ட வந்தேன், ஆனால் அங்கே அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை அம்மானு சொல்லாட்டியும் பரவாயில்ல வேலைக்காரின்னு சொல்லிடாத. ஏன்னா பிள்ளைங்களுடைய கௌரவம் முக்கியம், அதோட தன்னுடைய மாணவ கௌரவமும் முக்கியங்கிறத எவ்வளோ அழகாக அந்த கிராமத்து கீதம் மூலம் சுட்டி காட்டுறாங்க. இதுதாங்க கிராமத்து மண்வாசம் என்பது. மண்வாசம் வீசும் கிராமத்து கீதங்கள் என்றால் இந்த பாடல்கள் தான். இப்படி எல்லாத்துக்கும் பாடல், ஒப்பாரி பாடல், அதாவது இறந்து போனால் பாடல், கும்மி இடிக்க பாடல். இப்படி கும்மி பாட்டு ரொம்ப முக்கியமானது. கிராமத்தில் கும்மி பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு விழா காலங்களிலும் பெண்கள் சேர்ந்து அதை அழகாக கும்மி அடித்து பாட்டு பாடுவாங்க. இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வந்துச்சுன்னா அதுக்கு கும்மியை பாடுவாங்க. எப்படி பாடுவாங்கன்னா தன்னண்ணே நன்னண்ணே நன்னானே தன்னை நான நன்னண்ணே நன்னானே தன்னா நன்னண்ணே நான நன்னண்ணே தான நன்னண்ணே நன்னானே பிள்ளையாரே பிள்ளையாரே பிடிச்சி வச்ச பிள்ளையாரே அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் போய் வாரும் பிள்ளையாரே தன்னண்ணே நன்னண்ணே நன்னானே தன்னை நான நன்னண்ணே நன்னானே தன்னண்ணே நன்னண்ணே நான நன்னண்ணே தான நன்னண்ணே நன்னானே பிள்ளையாரே பிள்ளையாரே பிடிச்சி வச்ச பிள்ளையாரே நீங்கள் குளத்தோரம் போறீங்களோ, நீங்கள் ஆற்று ஓரம் போறீங்களோ, குளத்தோரம் போறீங்களோ, நீங்கள் அடுத்து ஓரம் போறீங்களோ தன்னண்ணே நன்னண்ணே நன்னானே தன்னை நான நன்னண்ணே நன்னானே தன்னண்ணே நன்னண்ணே நான நன்னண்ணே தான நன்னண்ணே நன்னானே. இப்படி எல்லா விசேஷங்களுக்கும் பாடல். இதெல்லாம் அது உடல் இயல்போடு கிராமத்து கீதங்கள் ஒவ்வொரு மக்களும் எழுதி வைத்து பாடவில்லை, அது வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் பாடல் வரிகள் எல்லாமே கிராமத்தில் தோன்றியது. இன்றும் அந்த கிராமத்து வாசம் அடிக்குதுன்னா இயல்பான அந்த வரிகள் தான், இயல்பான அந்த கீதங்கள் தான், இயல்பான அந்த பூமியினுடைய வாசங்கள் தான். இப்படி பார்த்திங்கன்னா ஒப்பாரி பாடல். யாரும் இறந்துட்டாங்கன்னா அழகாக சொல்லுவாங்க. தன்னுடைய கணவன் இறந்த ஒரு பெண் பாடுறா, வடக்க வடதுருவா தெற்கே தென்துருவோம் தென்துருவோம் ஐயா தென்காசி சீமையிலே 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 நின்னா 7 அடி உட்காந்தா 3 அடி ஐயா நின்னா 7 அடி உட்காந்தா 3 அடி இன்னைக்கு நீங்கள் விழுந்து கிடக்கிறியே விழுந்து கிடக்கிறியே ஊருக்கு ஒன்று இன்னா ஐயா நீ முன்னாடி ஓடி நிப்பா முன்னாடி ஓடி நிப்பா இன்னைக்கு ஊரே சேர்ந்து அழுவுதையா 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 நீ வளர்த்த பிள்ளையெல்லாம் உன் அப்பாவை காணுமுன்னு இங்கே தவிச்சு நிற்கிதையா ஐயா நீ வளர்த்த மரத்தில் அந்த சிட்டுக்குருவியெல்லாம் நீ வராமல் கிச்சி கிச்சின்னு கத்துதையா நீ வளர்த்த கோழியெல்லாம் அங்கே வரவை பார்த்து கொக்கு கொக்கோ என்று கத்துதையா நீ வளர்த்த பசு எல்லாம் நீ வளர்த்த ஆடு எல்லாம் ஒன்றை காணாம அங்கே அம்மா அம்மா என்ன கத்துதையா கத்துதையா நீ வளர்த்த செல்லமெல்லாம் ஒன்றை காணாம தவிக்கிதையா காணாம தவிக்கிதையா காணாம தவிக்கிதையா நீ இருந்து நான் இறந்தா நீ இருந்து நான் இறந்தா உன் பிள்ளைகள்லாம் வளருமையா வளருமையா
இப்படி கிராமத்தில் ஒப்பாரி பாடலெல்லாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அப்படியே தத்துரூபமாக கண்ணுக்கு முன்னால் கொண்டு வர்றாங்க. இதுதான் கிராமத்து மண்வாசம். மண்வாசம் வீசும் கிராமத்து கீதங்கள் என்றால் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த பாடல் வரிகளை துவங்கி கடைசியில் முடிக்கிறதுக்கு கால வரையறை இல்லாமலே போய்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு கிராமிய பாடல்கள் ரொம்ப முக்கியமானது. அம்மா சேலைக்கு பாட்டு இப்படி பேர் ஒவ்வொன்றுக்கும் பாடல். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் உன் சேலதானி, வண்ண பூஞ்சோலதானி, வெறுந்தர விரிப்புல நான் படுத்து கிடந்ததும் உன் சேலதானி, வண்ண பூஞ்சோலதானி, ஈர சேலை காயும் போது வானவில்லா தெரியும் ஆத்தா, ஈர சேலை காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேலையில் சோக கதை புரியும், கஞ்சி கொண்டு போகையில் சும்மாடா இருக்கும், நீ சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாகி நிற்கும், சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாகி நிற்கும், அத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல, அத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல, கொட்டில் கட்டில் தூங்க துளி கட்டியாட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட, பார்த்தாலே சேத்தனைக்க தோணும், நான் செத்தாலும் துணிக்கு ஓடி துணியா வேணும், நான் செத்தாலும் கோடி துணியா வேணும். இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் அதான் கிராமத்து கீதம், கிராமத்து மண்வாசம் என்றால் பாடிக்கிட்டே போகலாம். எல்லாவற்றிற்கும் பாடல். அவங்களுடைய கலப்பை போக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு அம்மா பக்கத்தில் தன்னுடைய குழந்தையை தூக்க வைக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு பாட்டை போட்டுட்டு தூங்க வச்சாங்க. அது பாட்டு என்னென்னா, ஐயோ கொல்லவெறிடா அப்படின்னோன்னு அந்த குழந்தை 1க்கு 2க்கெல்லாம் தொட்டிலேயே போய் கிடந்துச்சு. பாட்டும் அப்படி அந்த தாலாட்டு பாட தெரியாமல் அந்த குழந்தை 1க்கு 2 ஆனால் அன்னைக்கு எப்படியெல்லாம் தாலாட்டு பாடினாங்க தெரியுமா? கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு 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 கண்ணுரங்கு, ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ, சந்தனத்தில் தொட்டில் செய்து தாலாட்டு பாடுவேண்டா, வெள்ளியிலே சங்கு செய்து பாலவுட்டு தருவேண்டா, சந்தனத்தில் தொட்டில் செய்து தாலாட்டு பாடுவேண்டா, வெள்ளியிலே சங்கு செய்து பாலும் ஊட்டு வேண்டாம், 1 2 கற்றுக்கலாம் ஏன் செல்லமே தூங்குங்கடா, 1 2 கற்றுக்கதான் ஒன்று பள்ளிக்கு அனுப்பு வேண்டா, பள்ளிக்கு அனுப்பு வேண்டா, ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ, அப்பா வயலுக்குதான் காசு பணம் சேர்த்திடதா வேலை செய்ய போயிருக்கா, வந்துடுவார் வந்துடுவார் என் செல்லமே தூங்கு கண்ணே தூங்கு கண்ணே. இப்படி தாலாட்டு பாடிக்கிட்டே அம்மா வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் அந்த அம்மாக்கள்லாம் அழகாக தாலாட்டு பாடி ஓ ஆரிராரிராரி ஆரிராரிராரி ஆரிராரிராரிரோ ஆரிராரிராரிரோ ஆரிராரிராரிரோ, உச்சத்து நிலாவணி ஒழுங்கா படிக்க வேணும், அச்சத்தை விட்டு புட்டு ஆளாகி நடக்க வேணும், ஆளாகி நடக்க வேணும், கண்ணுரங்கு ராஜாவே கால் முளைச்ச பின்னாலே 1 2 கற்றுக்கதான் நீ பிடிவேன் கண்ணுரங்கு. இப்படி தாலாட்டை பாடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்பப்பா கிராமத்து மண்வாசம் எத்தனை அப்பப்பா சொல்லிக்கொண்டே போகலாம். கிராமத்து கீதங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பள்ளிக்கு போகும் குழந்தைகளுக்கு எதுகை மோனையுடன் பாடல்,
ஒரு பஞ்சு முட்டாய்ந்தாரேன், ஒரு குச்சி முட்டாய்ந்தாரேன், பட்டங்கிடுவோம் வாயேன் நம்ம பறந்து செல்வோம் பாரு. ஓம் பஞ்சு முட்டாய் வேணா, ஓம் குச்சி முட்டாய் வேணா, நான் பள்ளிக்கூடம் போய் நான் படிக்க போகிறேன் தானே. ஒரு தன்னா நானி நானி ஒரு தில்லா லேல லேல, ஒரு தன்னா நானி நானி ஒரு தில்லா லேல லேலே. ஒரு ஓமா குச்சிந்தாரேன், ஒரு குச்சி ஐசுந்தாரேன், பட்டங்கிடுவோம் வாயேன் நம்ம பறந்து செல்வோம் பாரு. ஓமா குச்சி வேணா, ஓம் குச்சி ஐசு வேணா, நான் பள்ளிக்கூடம் போய் நான் படிக்க போகிறேன் தானே. நான் பள்ளிக்கூடம் போய் நான் படிக்க போகிறேன் தானே. ஒரு தன்னா நானி நானி ஒரு தில்லா லேல லேல, ஒரு தன்னா நானி நானி ஒரு தில்லா லேல லேலோ. இப்படி மண்வாசம் வீசும் கிராமிய பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அன்றெங்கே ஒரு கிராமம் இருந்ததே, கிராமத்தில் ஆறு இருந்தது, ஆறு நிறைய மீன் இருந்தது, மீனும் முழுகிட குளிர் இருந்தது. கிராமத்தில் வயல் இருந்தது, வயல் முழுவதும் கதிர் இருந்தது, கதிர் கொத்திட கிளி வந்தது, கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது. கிராமத்தில் நிழல் இருந்ததே, நிழல் வழியே மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது. நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தில் சூடில்லையே, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நெஞ்சில்லையே. ஒரு வீட்டில் அடுப்பறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. ஒரு வீட்டில் அடுப்பறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி 100 இருந்ததே, 4 மணி பூவி இருந்ததே, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்தது. அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே. உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே. அந்த கிராமத்தை கண்டதுண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ, கிராமமும் அழிந்து போனதோ, இது வெறும் ஒரு கனவானதோ. அன்றெங்கே ஒரு கிராமம் இருந்ததே, கிராமத்தில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்தது. கிராமத்தில் வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்தது, கதிர் கொத்திட கிளி வந்தது, கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது, கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது. இந்த கிராமத்து இசையை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்த அஜிதா அம்மா வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நோய் நொடியும் இன்றி வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தமிழ் துறையுமே வளரணுமே பல்லாண்டு காலமே, அஜிதா அம்மா வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நோய் நொடியும் இன்றி வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தமிழ் துறையும் தான் வளரணுமே பல்லாண்டு காலமே, பல்லாண்டு காலமே, அஜிதா அம்மா வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நோய் நொடியும் இன்றி வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அம்மா என்று அழைத்ததினாலோ பெற்ற பிள்ளைக்கு பேச்சு சொல்லி தந்தது போல தமிழ் சொல்லி தந்து வாயில் நுழையாத சுத்த தமிழ் செய்யுளையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பவர் அகஸ்தியா அகாடமி பள்ளியின் அன்பு தமிழாசிரியை மதிப்பிற்குரிய திருமதி சி. உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள். மாணவர்கள் மனதில் வாழும் ஆசிரியராக வாழ்கிறார். பாடத்திறன்களை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் பல திறன்களையும் கற்றுத்தந்து பல்கலைக்கழகமாக திகழ்கிறார் நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள். மாற்றவும் ஏற்றவும் ஆசிரியர்களால் மட்டுமே முடியும். அவ்வகையில் நம் வாழ்வின் மாற்றத்திற்காக நல்ல பல உரைகளை வழங்க இருக்கிறார் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள். வாருங்கள் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோடு மாவட்டத்தைச் சார்ந்த அகஸ்தியா அகாடமி என்னும் சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிகிறேன். தற்போதைய காலச்சூழலில் ராமாயணம் மாதிரியான கதைகளை எல்லாம் கேட்பதற்கும் சொல்லுவதற்கும் நேரம் கிடைப்பதில்லை. எனது ஒரு சிறிய முயற்சியில் ராமாயணத்தை கதைப்பாடலாக தர உள்ளேன். கண்டு கேட்டு மகிழுங்கள்.
राम जय जय राम श्री राम जय जय राम श्री राम जय जय राम श्री राम जय जय राम தசரதர் கோசலை மன்னர்தாம் அவர் இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்ததாம் இவர் மக்கள் போற்றும் மன்னர்தாம் இருப்பினும் அவருக்கு துன்பமிதான் ரிஷ்ய சிருங்கரர் உதவியால்தான் தசரதன் யாகம் நடத்தினாரே யாகத்தின் நடுவே கிடைத்த பாயாசம் உண்டு மகிழ்ந்தனர் மனைவியர்தாம் கௌசல்யாவுக்கு ராமன்தான் கைகேயிக்கு பரதன்தான் சத்ருகன் லக்ஷ்மணன் சுமித்திரைக்கு என புதல்வர் பெருமக்கள் உதித்தனரே வசிஷ்டர் இவர்களின் குருவானார் ஆய கலைகள் கற்று தந்தார் அனைத்திலும் அவர்கள் வல்லவர்தான் என்று குருவே பாராட்டினார் ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் ராமன் லக்ஷ்மன் இணை பிரியார் சத்ருகன் பரதனுடன் செல்வார் ஆயினும் தசரத மன்னனுக்கு ராமன் பிரிய மகனானான் அங்கு விஸ்வாமித்திரர் வந்தாரே தசரதன் பிறவி பயன் என்று யான் செய்வது யாதென வினவினானே யாகம் சிறக்க ராமன் வேண்டும் என்றதும் அமைதி ஆனானே வசிஷ்டர் தைரியம் தந்தாரே தசரதன் அனுப்பினனே தாடகை என்ற அரக்கியை தான் விஸ்வாமித்திரர் கொள்ளச் சொன்னார் ராமன் பெண் கொலை பாவம் என்றார் தசரதன் வாக்கு நினைவில் எழ தாடகை உயிரை எடுத்தாரே சுபாகுமாரீசன் மாண்டனரே ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் மிதிலையின் அரசர் ஜனகர்தான் நிலத்தின் மகளாம் சீதையை தான் மகளாய் எடுத்து வளர்த்தாரே சிவதனுசும் பெற்று நின்றாரே யார் இந்த தனுசை வளைக்கின்றார் அவருக்கே என் பெண் என்றாரே விஸ்வாமித்திர ராமனை தான் எடுத்து நான் கூட்டென்று சொன்னாரே 8 சக்கர வண்டியில் தான் வில்லை எடுத்து வந்தனரே விஸ்வாமித்திர ராசியுடன் ராமன் வெட்டியின் மூடியை திறந்தாரே வில்லை வெளியே எடுத்தாரே ஒரு நுனி கட்டை விரலருகே வைத்து கொண்டு நான் ஏற்ற உடைந்ததே அங்கு சிவதனுசே ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் தசரதன் பரிவர்த்தன மூர்த்தியுடன் மிதிலைக்கு வந்தார் மணமுடிக்க சீதையை சிறப்பாய் மணமுடித்து மகனை தழுவினார் பாசத்துடன் 12 மணமக்கள்
தசரதன் அயோத்தியில் வாழ்ந்தனரே. தசரதன் ஆட்சி பொறுப்பை தான் ராமனுக்கு தர எண்ணம் கொண்டார். தசரதன் உத்தரவிட்டபடி பட்டாபிஷேக ஏற்பாடு விரைந்து நடக்க தொடங்கியது. ஆனாலும் அங்கிருள் சூழ்ந்ததுவே. கைகேயி மனதை மந்தரைதான் கெட்ட எண்ணத்தால் கெடுத்தாலே. கைகேயி பெற்ற வரத்தை தான் மந்தரை நினைவுக்கு அழைத்தாலே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 பட்டாபிஷேகம் பரதனுக்கு ராமனுக்கு 14 ஆண்டு வனவாசம் என்று கேள் என்றார். கைகேயி பூம் பூம் தலையசைத்தான். தசரத மன்னர் வந்தாரே. அவரிடம் கைகேயி வரம் கேட்டால் மன்னரும் திகைத்து விழுந்தாரே. ராமா என்று அரற்றினரே. ராமனும் காரணம் கேட்டாரே. கைகேயி வரத்தை கூறினாலே. உடனே எழுந்தார் கானகம் செல்ல பரதனுக்கே முடியென்றுரைத்து. லக்ஷ்மன் கொதித்து எழுந்தாரே. தந்தையின் வாக்கை மீறாதே. தாய்க்கு கொடுத்த வாக்கை தான் ராமன் மீற கூடாதென்றார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 தானும் உடன் வர லக்ஷ்மன் தான் சம்மதம் பெறவே வேண்டி நின்றான். சீதையும் உடன் வர வேண்டி நிற்க துணிந்து கானகம் சென்றனரே. காட்டில் சகோதரன் குகன் கிடைத்தான். நாட்டில் தசரதன் உயிரை விட்டான். வசிஷ்டர் உண்மை கூறாமலே சத்ருகன் பரதனை அழைத்து வந்தார். நடந்ததை பரதன் அறிந்தானே. தன் தாயை சத்ரு என்றானே. கைகேயி கலக்கம் அடைந்தானே. வருந்தி அவளும் தலை குனிந்தாள். பரதன் காட்டிற்குள் சென்றானே. அண்ணன் ராமனை கண்டானே. செய்தியை அறிந்த ராமனுமே மூச்சை ஆனார் காட்டினிலே. பரதன் பாதுகை கையில் வாங்கி ஆட்சி செய்ய புறப்பட்டார். குடிசை தனக்கு அமைத்து கொண்டு ராமன் வரவை நோக்கி நின்றான். ராமனின் அழகில் மயங்கி நின்ற சுபனகை தன் மூக்கினையே லக்ஷ்மன் வாளால் அறிந்தானே. ராவணன் அன்றே முளைத்தானே. மாரீசன் மானாய் வந்து நின்றான். சீதையும் கேட்டு வேண்டி நின்றான். ராமன் விருட்டென்று துரத்தி சென்றான். ராவன் சூழ்ச்சி தெரியாமலே. சீதைக்கு காவல் கோடு போட்டு லக்ஷ்மன் ராமனை தேடி சென்றான். ராவணன் துறவி வேடமிட்டு சூழ்ச்சியால் சீதையை கடத்தி சென்றான். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 புஷ்பக விமான மந்திரத்தால் இயங்கி ஆகாயம் பறந்ததுவே. உடனே ஜடாயு அழகினிலே ராவணனை குத்தி வீழ்த்தியதே.
ராவணன் இறக்கையை வெட்டி வீழ்த்த வீழ்ந்த ஜடாயு ராமனிடம் நடந்த விவரத்தை கூறியதே. அதற்கும் சடங்கு செய்த ராமன் சீதையை தேடி சென்றானே. சபரியின் அன்பை கண்டு நின்று சுக்ரீவ நண்பன் அன்பை பெற்று வாலியின் சூழ்ச்சியை வீழ்த்தி நின்று வானர படையுடன் ராமன் சென்றான். அனுமார் சீதையை கண்டாரே கணையாளி காட்டி மகிழ்ந்தாரே. சீதையும் இன்பத்தால் துள்ளியல கழுத்தின் மாலையை தந்தனலே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். அனுமார் செய்தியை ராமனிடம் சொல்லியதும் ராமன் மகிழ்ந்தானே. உடனே இலங்கைக்கு புறப்பட்டான் தன் வானர சேனை படைகளுடன். சமுத்திரராஜன் துணையுடனே வானர சிற்பி பாலம் கட்ட 5 நாளில் உருவானதே இலங்கை மண்ணை தேடி செல்ல. ராமன் லக்குவன் சூழ்ந்து நிற்க இலங்கைக்கு அனுமார் தீ வைத்தார். கும்பகர்ணன் இந்திரஜி வீழ்ந்து மாண்டு உருண்டனரே. ராவணனின் தலை வெட்டுப்பட புதிதாய் தலை முளைக்க ராமன் தன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வீச உயிர் மாண்டான். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். விபீஷ்ணர் இலங்கையின் மன்னராக சீதையும் ராமனை கண்டு நிற்க அரக்கன் மாளிகை குடியிருந்த சீதையை சிதையில் இறங்கு என்றான். சிதையில் இறங்கிய சீதை மகள் திரும்பி பொலிவுடன் வந்து நிற்க புஷ்பக விமானம் அழைத்து செல்ல ராமன் ஆட்சி தொடங்கினானே. தசரதன் விருப்பம் நிறைவேற சத்ருகன் பரதன் லக்குவனும் உடனிருக்க ராமன் சீதையுடன் நடந்தேறியதே பட்டாபிஷேகம். நடந்தேறியதே பட்டாபிஷேகம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று மிக சிறப்பாக ஆசிரியர் சேவையை 32 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லாசிரியர் லதா மகேஸ்வரி அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் உங்கள் முன். இவர் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக காந்திஜி நினைவு நடுநிலைப்பள்ளியில் 32 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். இவர் மாணவர்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர், ஒரு சிறந்த சமூக சிந்தனையாளர். இவர் பல விருதுகளை வென்று குவித்திருக்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணனின் மாநில நல்லாசிரியர் விருது, அது மட்டுமல்லாது காஞ்சி முத்தமிழ் சங்கத்தின் நல்லாசிரியர் விருது, அரிமா சங்கத்தின் ஜெம் ஆசிரியர் விருது, சிறந்த தொகுப்பாளர் விருது, தமிழ் மாநில ஆராய்ச்சி கழகம் மற்றும் தேனமுது மக்கள் நல அறக்கட்டளையின் நல்லாசிரியர் விருது, ஒட்டக்கூத்தர் விருது, தமிழ் மாமணி விருது என பல விருதுகளை வென்று குவித்திருக்கிறார். இவர் நமக்கு ஒரு சிறந்த உரையை வழங்க இருக்கிறார். வாருங்கள் நண்பர்களே, உரைகளை கேட்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். எல்லா முயற்சிகளும் எல்லா வெற்றிகளும் அன்னையின் திருவடியில் சமர்ப்பணம். தமிழ் உயராய்வுத்துறை அலைவரிசை மற்றும் வேல் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் இந்த காணொளி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் லதா மகேஸ்வரி,
பட்டதாரி ஆசிரியை, காந்திஜி நினைவு நடுநிலைப்பள்ளி, திண்டுக்கல். எல்லாமும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்ற பொது நலம் கோலோச்சும் பொது உடைமை பூமியில். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென காப்போம் என்ற எழுச்சி நாயகன் பாரதிதாசன் போன்றோர் பிறந்த புண்ணிய பூமி. வந்தாருக்கு வாரி வழங்கும் குமணன் தம்பியின் கொடுமையால் நாடு துறந்து காடு சென்று வாழ்கிறான். அவரை காண பெருந்தலை சாத்தனார் புலவர் வருகிறார். புலவருக்கு கொடுக்க ஒன்றுமில்லையே, தவிக்கிறான் குமணன். பின் மகிழ்கிறான். இதோ என் வாழ், என் தலைக்கு தகுந்த சன்மானம் அறிவித்துள்ளான் தம்பி. கொய்கையின் தலையே பெருகனின் பரிசை என மகிழ்வுடன் கூறுகிறார். அந்த நாள் வந்தில்லை அருந்தமிழ் புலவோய், இந்த நாள் வந்து நீ நொந்தனை சேர்ந்தாய். தலைதனை கொண்டு போய் தம்பிக்கு கொடுத்து அதன் விளைதனை பெற்று உன் வறுமை நோய்களை நீக்குவாய் என்கிறான். மேன்மக்கள் இப்படித்தான். இன்மை என்னும் துயரம் தங்களை பற்றும் போதும் இல்லை என்று அவர்கள் கூறுவதில்லை. இத்தகைய தியாக பூமிதான் நமது பாரத பூமி. நமது பூமியானது ஆன்மீக பூமியாய் போற்றப்படுகிறது. இந்த ஆன்மீகத்தை கைவிடாமலே மாற்றங்களை நாம் அங்கீகரித்து கொண்டிருக்கின்றோம். பல புதிய சிந்தனைகள், புதிய சவால்கள், புதிய சூழல்கள், புதிய ஆபத்துக்கள் என பல்வேறு நிலைகளையும் சந்தித்து கொண்டிருக்கும் காலகட்டம் இது. இத்தனை புதியவற்றை எதிர்கொள்ள புதியதோர் உலகம் இங்கே அவசியமாகிறது. இந்த புதிய பூமியை எவ்வாறு உருவாக்க இருக்கிறோம்? இதுவே இன்றைய கேள்வியாகும். இத்தகைய மாற்றத்தை உருவாக்குவதில் வல்லவராய் இருப்பவர்கள் ஆசிரியர்தான் என்றால் அது மிகையாகாது. இதை கூறும் பொழுதே ஆசிரியர் ஒருவரின் கவிதை ஞாபகத்துக்கு வருகிறது. அழகாய் சொல்கிறார் அவர். நான் ஒரு ஆசிரியர். இவ்வுன்னத பணியை நான் ஏற்றது வாழ்வாதாரத்திற்காக அல்ல, வாழ்வையே ஆதாரமாக்க ஏற்ற பணி. எதுவும் கிடைக்காமல் அல்ல, எல்லாரையும் ஏற்றும் ஏணியாக இருக்க இதுவே ஏற்ற பணி என நான் ஏற்றது. கற்றதை ஒப்பிக்க அல்ல, என்னை கற்பித்தலில் ஒப்படைக்க ஏற்ற பணி. வழியில் ஒதுங்க மரமாய் அல்ல, எதிர்கால சந்ததியினரின் வழிகாட்டி மரமாய் இருக்க ஏற்ற பணி இது. எவ்வளவு அருமையான வரிகள்! இந்த புதிய சமுதாயம் படைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இதற்காக நாம் சில வேண்டாத குணங்களையும் களைய வேண்டியுள்ளது. அதில் முதலிடம் வகிப்பது பிறரிடம் குற்றம் காண்பது. ஒரு இளம் தம்பதியினர் புதிதாக ஒரு இடத்திற்கு குடி போனாங்க. அதிகாலையில் காப்பி அருந்தியபடி ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்துவிட்டு துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தார். பார்த்து கொண்டே இருந்த மனைவி சொன்னால், அந்த அம்மாவுக்கு துவைக்கவே தெரியலங்க, துணியில் அழுக்கே போகல என்றார். கணவர் பார்த்தார். பதில் எதுவும் சொல்லவில்லை. தினமும் அவர்கள் எழுந்து காப்பி அருந்தும் நேரமும் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைக்கும் நேரமும் ஒன்றாகவே இருந்ததால் மனைவி தினமும் பக்கத்து வீட்டு செலவை சரியில்லாதது பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார். திடீரென்று ஒரு நாள் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்து காய வைத்த பொழுது பளிச்சென்று சுத்தமாக வளர்ந்திருப்பதை பார்த்து மனைவி சொன்னால், அப்போடா, இப்போதான் நம்ம துவைக்கிறதுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார், இல்லைன்னா சோப்பு எதையும் மாற்றிட்டாங்க தெரியலையே, நல்ல துணிகள் எல்லாம் பளிச்சென்று இருக்கிறது என்று கூறினார். கணவன் அமைதியாக சொன்னார், இன்னைக்கு அதிகாலையில் நான் தான் நம் வீட்டு ஜன்னலின் கண்ணாடிகளை சுத்தம் செய்தேன். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படித்தான் நமது குறைகள் எதுவும் நமது கண்களுக்கு தெரிவதில்லை. பிறருடைய குறைகளை பற்றியே நாம் பேசுகிறோம். ஒருவேளை அவர்களின் செயலுக்கு ஏதாவது நியாயமான காரணங்கள் கூட இருந்திருக்கும் என்று கூட நம்மால் யோசிக்க முடியாது.
ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்றார் வள்ளுவர். அயலாருடைய குற்றத்தை காண்பது என்பதை விடுத்து நமது செயலில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இப்படி செய்வதுதான் முறையான ஒரு செயலாகும். அடுத்ததாக நாம் நீக்க வேண்டிய மனோபாவம் என்பது ஆர்வமின்மை என்பது. துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அவரை குரு வில்வித்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மாணவர்கள் ஒவ்வொருவரையாய் அழைத்து அம்பை எய்துவதற்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். தூரத்தில் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய காக்கையின் கண்ணை குறிவைத்து அம்பிட வேண்டும், பிள்ளையிட வேண்டும். இதுதான் அன்றைய படிப்பு. ஒவ்வொரு மாணவராய் அழைத்து மரம் தெரிகிறதா? தெரிகிறது. கிளை தெரிகிறதா? தெரிகிறது. காக்கை தெரிகிறதா? தெரிகிறது என்று கூற, நீங்கள் யாரும் இந்த அம்பை இடுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை, சென்று விடுகள் என்று சொல்கிறார். அடுத்ததாக அர்ஜுனனினுடைய முறை வருகிறது. அர்ஜுனனிடம் ஆசிரியர் கேட்கிறார், மரம் தெரிகிறதா? தெரியவில்லை. கிளை தெரிகிறதா? தெரியவில்லை. பறவை தெரிகிறதா? தெரியவில்லை. பின் என்னதான் தெரிகிறது? பறவையின் கண் தெரிகிறது என்கிறார். அம்பை வில்லை எடு, அம்பை விடு என்கிறார் குரு. காக்கை அருந்து விழுந்தது. இப்படிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் நமக்கு தேவை. லட்சியத்தில் மனம் குவிகிற போது எதையும் சாதிக்க முடியும். ஈடுபாடற்ற செயல்கள் நம்மை பலவற்றை இழக்கச் செய்யும். இப்படித்தான் ஒரு கான்ட்ராக்டர் இருந்தார். அந்த கான்ட்ராக்டர் வெகு காலமாக முதலாளியிடம் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் வீட்டுக்கு எய்த்தாப்படியே ஒரு சிறு குடிசையை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் இந்த வேலையிலிருந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கான்ட்ராக்டர்கிட்ட போய் சொல்கிறார். கான்ட்ராக்டர் போய் முதலாளியிடம் சொல்கிறார், நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, போகிற எனக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்குது, அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போகணும்னு சொல்ல முடியும். வேண்டா வெறுப்பாக அந்த வேலையை ஏற்றுக்கொள்கிறார் கான்ட்ராக்டர். கைதேர்ந்த தொழிலாளி என பெயர் எடுத்தவர். அவர் சொல்கிறார், அந்த முதலாளி, எனக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு வீடு அவசரமாக தேவைப்படுது, அந்த வீட்டை மட்டும் கட்டி கொடுத்துட்டு நீ போகலாம் என்று சொல்கிறார். இவர் வேண்டா வெறுப்பாக அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு ஏனோ தானோ என்று அந்த வேலையில் ஒரு ஆர்வம் இல்லாமல் அந்த வீட்டை கட்டி முடித்து 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய அந்த வேலையை 3 மாதத்தில் முடிச்சுட்டு சாவியை கொண்டுட்டு முதலாளிகிட்ட கொடுத்துட்டார். ஐயா, நான் கிளம்புறேன், நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். உடனே முதலாளி சொல்கிறார், இங்கே வாப்பா, எனக்காக நீ இவ்வளோ நாளாக உழைச்சிருக்க, நீ இன்னும் ஒரு குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நான் கட்ட சொன்ன வீடு உனக்காக தான், அந்த சாவியை புடி என்று கொடுக்கிறார். அந்த கான்ட்ராக்டருடைய மனநிலை எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். இந்த நிலை மாற வேண்டும். நமது செயலில் நாம் முழு ஈடுபாட்டுடன் ஈடுபடுதல் வேண்டும். இதைத்தான் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்கிறோம். கடமையை செய்தால் போதும், அது ஆர்வமுடன் செய்தால் போதும், நமக்குண்டான பலன் நிச்சயம் நம்மை அடைந்தே தீரும். இதுபோல நமக்கு மற்றும் ஒரு தடையாக இருப்பது, எந்த செயலையும் நம்மால் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி. இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த வேலையும் வெற்றியை ஈட்டித் தருவது உறுதி. எனவே தேவையில்லாத இம்மனோபாவங்களை நாம் புறம் தள்ளி நமது ஒவ்வொரு செயலையும் ஆர்வத்துடன் தொடங்குதல் அவசியம். புதிய பொருட்களை தேடுதல் விடுத்து புதிய வாழ்வியல் முறைகளை நாம் கைப்பற்றுதல் வேண்டும். இவை எளிதில் கிடைக்கக்கூடியது அல்ல, ஆனால் நம்மை மிகப்பெரிய வெற்றிக்கு இட்டு செல்லக்கூடியவை. இத்தகைய வெற்றி வேண்டுமெனில் நம்முள் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் தானே. எனவே தேவையில்லா குணங்களை நீக்கி அன்பினால் உலகை வெல்வோம், அன்பினால் இதயம் வெல்வோம், அன்பினால் துன்பம் வெல்வோம். இதன் மூலம் புதியதோர் சமுதாயத்தை உருவாக்குவோம் என கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பளித்த தமிழ் உயராய்வுத்துறை வலைத்தளம் மற்றும் வேல் அறக்கட்டளை நிறுவனத்தார் மற்றும் பணிபுரிவோர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
இங்கு வெண்ணிற எழுத்துக்களால் வண்ணமயமான வாழ்க்கையை மாணவர்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறவர் தருமபுரி மாவட்ட நெருப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் பட்டதாரி ஆசிரியர் திருமதி க. ரேவதி அவர்கள். ஆசிரிய பணி என்பது மாணவர்களை வளர்ப்பது மட்டுமே அல்ல, சமூகத்தில் நற்சிந்தனைகளை வளர்ப்பதுமே தான் என்று கூறுகிறார் ஆசிரியர் மாமணி விருது பெற்ற திருமதி க. ரேவதி அவர்கள். தன்னுடைய எண்ணங்களை செயல்களாக்கி ஆசிரிய பணியே அறப்பணி என்று தன்னுடைய ஆசிரிய பணியை தொடர்கிறார். எதிர்காலம் இனிமையானதாக அமைய ஆசிரியர் திருமதி க. ரேவதி அவர்கள் வழங்கும் நல்லுரைகளை கேட்போம், வாருங்கள். திருவிக அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் தமிழ் உயராய்வுத்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வேல் அறக்கட்டளைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதாவது திட்டமிட்டு வாழாதவனோட வாழ்க்கை எப்படி நெருப்பு முன்னாடி வச்ச வைக்கோல் போர் பற்றி எரிஞ்சு சாம்பலாயிடுமோ அந்த மாதிரி திட்டமிடாத வாழ்க்கை நாசமாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நான் பேச வர விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு வனமும் வனப்பும். காடுகள்ன்றது நமக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். இன்றைக்கி மரம் நம்மளை பார்த்து கேட்டால் என்ன கேட்கலாம்? நான் இல்லைனா நீங்கள் இல்லை, கண்டிப்பாக கேட்கலாம். வேறு யாரும் நம்மக்கிட்ட அந்த இதை சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி யார் இல்லைனாலும் எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம யாருமே வாழ முடியாது. ஏன்னா சுவாசிக்க காற்று இருக்காது. காற்று அதாவது ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போது மரம்ங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், காடுகள்ன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாலைவனத்தில் இருக்கிறவனோட தேடல் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த பாலைவனத்தில் இருந்தால் தான் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம எல்லாம் ஊரில் இருக்கோம், ஏதோ அரைக்குறை காற்றும் சாப்பாடும் எல்லாம் நம்ம நிம்மதியாக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறப்போ தான் நம்ம இப்போ அதை நோக்கி தான் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்றிக்கணும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை சொல்ல போகிறேன். சரி, ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு அரசன் இருக்கார். அந்த அரசனோட அப்பா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, மகனே, நீ எப்படி இந்த ஊரில் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் பாதுகாக்கிறியோ அதே மாதிரி நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற காடுகளையும் நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருக்காரு. அவனும் எல்லாமே நல்லா பராமரிச்சுட்டு வரான். அவனோட நீர்நிலைகள் இது எல்லாத்தையுமே நல்லா தான் பராமரிச்சுட்டு வரான். ஆனால் ஒரு நாள் ஒரு ஒற்றன் வந்து சொல்கிறான், உங்களோட அமைச்சர்கள்லாம் ரொம்ப கெட்டவங்களாக இருக்காங்க, நீங்கள் எப்படி அவங்கள பக்கமே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்பவும் அவனுக்கு நம்பிக்கை வரதில்லை. இந்த ஒற்றன் சொன்னதை வந்து எப்படியும் சோதித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் ஒரு அறிக்கை விடுறான். யார்? அரசன். என்னன்னு சொல்லிட்டுனா, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற காட்டில் நிறைய எங்கள் தாத்தா சொன்னார், நிறைய புதையலெல்லாம் வச்சுருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடுகளை பாதுகாக்கிறது உங்களோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருப்பார். இந்த அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வேண்டுகோள் விடுத்துட்டு இவன் பாட்டுக்கு வந்துடுவான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரசர்கள்லாம் அரசனுக்கு தெரியாமல் காட்டில் இருக்கிற மரங்களெல்லாம் அழித்து அந்த புதையலெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் காடுகளையும் அழிக்க அவங்க முற்பட்டுருவாங்க. அப்போ அந்த காட்டில் இருக்கிற அந்த காட்டுவாழ் மக்கள், அந்த பழங்குடி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்காக போர்க்குடி தோக்குவாங்க. அந்த விஷயம் வந்து மன்னனுக்கு வரும். அப்போ தான் தெரியும், ஓ, இந்த அமைச்சர்கள்லாம் இவ்வளோ நாள் இவ்வளோ கெட்டவங்களாக இருந்திருக்காங்க, இந்த காடுகள்னால் எனக்கு எவ்வளோ உயிர், இந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்காக நான் எப்படியெல்லாம் போராடிட்டு இருக்கேன். ஆனாலும் இதெல்லாம் தெரிஞ்சுமே அங்கே புதையல் இருக்குது அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு அவங்க போய் அதை அழிக்கணும்னு நினச்சிருக்கானுங்களே அப்படின்னா, நான் என்னோட எண்ணமே அந்த அமைச்சர்களுக்கு சுத்தமாக தெரியாது. அதாவது இந்த நாட்டை பாதுகாக்கிறதும் காடுகளை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயன்றது தான் என்னோட குறிக்கோளாக இருந்துட்டுருக்கு. இவங்க அதையும் அழிக்கிறாங்கன்னா இவங்க எதுக்குமே துணிஞ்சவங்களாக இருப்பாங்க. இனிமேல் இவனுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அமைச்சர்களாக பின்னாடி தேர்ந்தெடுத்துப்பார். இப்படி காடுகள் என்றது எவ்வளோ முக்கியம், மரங்கள்ன்றது எவ்வளோ முக்கியம், அந்த மரங்கள் நமக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது, இல்லைனா இந்த மரங்கள் நமக்கு எந்த அளவுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் இப்போ இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு தொற்று காரணமாக நாம் எல்லாருமே வீட்டில் இருந்துகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வீட்டை சுற்றிலையும் இல்லை நம்ம எங்கெல்லாம் நிலத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய மரங்களை வைக்கலாம்.
காடுகளை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற நீர்நிலைகளெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கலாம். எல்லாமே நம்ம அரசாங்கத்துக்கிட்ட மட்டுமே நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்கறத விட்டுட்டு நம்ம எல்லாருமா சேர்ந்து எல்லாத்தையும் செய்யணும். ஏன்னா தனிமரம் தோப்பாகாது, தனியாக எதையும் செய்ய முடியாது. விவேகானந்தர் சொல்லுவார், எப்போவுமே நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்குறப்போ அந்த பிரச்சனையில் மூழ்கி போகிறோம், ஆனால் அந்த பிரச்சனையில் இருக்கிற வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிரச்சனைன்னு வரப்போ இப்போ நம்ம நோக்கி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி இப்போது கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் எத்தனை உயிர்கள் போச்சு. அப்போ ஆக்சிஜன் வேணும்னா போய் மரத்தையா அங்கே பெட்டு பக்கம் வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி கிடையாது. இப்போது காட்டில் தூய்மையான காட்டை நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோமா? இல்லை. முன்னெல்லாம் நம்ம தண்ணியை வந்து எங்கேயுமே புட்டியில் அடைச்சி எடுத்துகிட்டு போகல, எல்லா இடத்துலையும் தண்ணி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், தண்ணி தூய்மை இல்லை, காற்று தூய்மை இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? யாராவது தனியாக வந்து செஞ்சுட்டு போனாங்களா? மனிதர்களாகிய நாம தானே இது எல்லாத்துக்குமே காரணம். அப்போ இதுக்கான முடிவும் நம்ம கையில் தானே இருக்குது. அப்போது இதை வந்து வளரும் சமுதாயத்துக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இது கையில் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்டார்டிகா கண்டத்தில் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை வந்து உடஞ்சி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 4000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4320 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் இருக்கு இல்லைங்க, நியூயார்க்கை விட 4 மடங்கு பெருசு, டெல்லியை விட 3 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா சரி, அது உருகுனா நமக்கு என்ன பிரச்சனை, நாம தான் இங்கே இருக்கோமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி புவி வெப்பமயம் ஆகிறதுனால தான் இந்த பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிக்குது. அப்படி பனிப்பாறைகள்லாம் உருகுச்சுன்னா கடல் மட்டம் உயர்ந்துடும், நிலப்பரப்பு குறைஞ்சிரும். இப்போவே 1/3 பங்கு தான் நிலமா இருக்குது. அப்போ எல்லாமே பனிப்பாறையெல்லாம் உருகி இப்படி ஆச்சுன்னா நம்ம எப்படி வாழ முடியும்? அதே மாதிரி ஓசோன் ஓட்டை போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த ஓசோன் இதாகிறதுக்கும் புவி வெப்பமயமாகிறது தான் காரணம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மரங்களை வளர்க்கணும். முதல்ல மரங்களை வளர்த்தோம்னாவே மரங்கள் என்ன பண்ணுது, உணவு அது எப்போ உணவு உற்பத்தி பண்ணும், சூரிய ஒளியில் இல்லைங்களா? அப்படி இருக்கிற நேரத்தில் அப்போ ஆக்சிஜன் நமக்கு நிறைய கொடுக்கும் அப்படின்ற தகவல் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நிறைய மரங்கள் நமக்கு நிறைய ஆக்சிஜனை கொடுக்குது. அந்த மரங்களை நாம் பாதுகாத்தா நம்மளை அது பாதுகாக்கும் அப்படின்ற கோரிக்கையை உங்ககிட்ட வைக்கிறேன், வேண்டுகோளையும் வைக்கிறேன். எல்லாருமே மரங்களை நடுவோம், சமுதாயத்தை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நம்ம இந்த பெருந்தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக முகக்கவசம் அணிஞ்சிட்டு எங்கே போனாலும் சமூக இடைவெளியை கடைப்பிடித்து மாணவ மாணவிகளும் மற்றும் எல்லோருமே நலத்தோட வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேத்து யோகேஸ்வரன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க குற்றமில்லாத நூற்களை குற்றமில்லாமல் மாணவர்களுக்கு சொல்லித்தந்து அதன்படி மாணவர்களை வழிநடத்தக்கூடிய அத்துணை ஆசிரியர்களும் மாணவர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருப்பர். அவ்வகையிலே என்னை வழி நடத்திய அத்துணை ஆசிரியர்களும் என் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்றனர். இந்த தருணத்தில் அத்தனை ஆசிரியர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியப் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற அர்ப்பணிப்பு நோக்கோடு ஆசிரியப் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் விருந்தினர்களான திருமதி கீதா, திரு சண்முக சுந்தரம், திருமதி உமா, திருமதி லதா, திருமதி ரேவதி ஆகிய அனைவருக்கும் வேல் அறக்கட்டளை மற்றும் உயராய்வுத்துறை அலைவரிசையின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த நிகழ்ச்சியின் 2 தூண்களாக அமைந்து இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக தொகுத்து தந்த தொகுப்பாளர் ஜே விக்னேஸ்வரி மற்றும் தொகுப்பாளர் ஆர்த்தி ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து மற்றும் இயக்கி தந்த உயராய்வுத்துறை அலைவரிசையின் இயக்குனர் மற்றும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் தலைவர் முனைவர் சே அஜிதா அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை பார்த்து ரசித்த மற்றும் பகிர்ந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த வேல் அறக்கட்டளைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது ப. கலைவாணி. நன்றி, வணக்கம்.